அர்ப்பணிப்பு உணர்வு தான் இந்த மதரசாவை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், அவ்வளவுதான். இந்த மதரசா இன்னைக்கு உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு இது அப்படியே உயர்ந்துகிட்டே போகுது. எங்க போனாலும் அத்தாயி அத்தாயின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த குழுமம், இந்த கல்வி நிறுவனங்கள், இத்தனை ஹாஃபில்கள், இத்தனை ஆலிம்கள், இத்தனை ஆலிமாக்கள், இத்தனை ஹாஃபிதாக்கள், இவ்வளவு பேரும் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது அந்த அர்ப்பணிப்பு உணர்வு. அது இந்த முதல்வர்கள்ட்ட நிறைய பார்க்கிறோம். மாணவர்களாகிய நீங்களும் அத்தகைய நல்ல உணர்வுகளை கைகொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் கற்கக்கூடிய கல்வி என்பது இம்மையில் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஹிஃபுது மட்டுமல்ல, ஹிஃபுதுல் குர்ஆன் மட்டுமல்ல, இந்த ஷரியத் கல்வியும் மறுமையில் உங்களுக்கு பயன் தரக்கூடியது. வல்லான் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த கல்விகளை முழுமையாக கற்று இந்த